தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து சில நல்ல செய்திகள் வர இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலில் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பிறகு தமிழகத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தகுதி வாய்ந்த 1 கோடி பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி 1,67,00,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முதல் கட்டமாக 1,06,52,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு உரிமை தொகையும் பெற்றனர். அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். இதை தவிர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்காகவும் விரிவுபடுத்தப்பட்டு அதற்கான ஆணையும் வெளியானது. மொத்தம் 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டத்தினால் பலன் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் சார்பாக கரூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரான ஜோதிமணிக்கு ஆதரவாக மணப்பாறையில் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் தகுதி படைத்த மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதே போன்றே இன்று 1,16,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமலும் இருக்கிறது. சிலருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பதும் உண்மைதான். இன்னும் 5-6 மாதங்களில் குறைகள் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பித்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார்.